அனுபவ ரீதியாக சில விஷயங்களையும் உணர்வு ரீதியாக சில விஷயங்களையும் ஒவ்வொரு தொழிலாளர்களும் வந்து எவ்வளவு கஷ்டங்களை பட்டிருக்காங்க. நம்ம அஃப்கோர்ஸ் இன்னைக்கு படப்பிடிப்புக்காகிற செலவுகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குன்ற ஒரு பக்கம், அதை நம்ம பேசி ஓரளவுக்கு அமிக்கபிளாக செட்டில் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட வருவோம். அம்மா உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டு காலமாக முன்னாள் முதல்வர் வந்து தமிழில் படம் பேர் வச்சா படத்துக்கு சப்சிடி தரேன்னு சொல்லி அறிவிப்பு மட்டும் விட்டுட்டு 4 வருஷமாக கொடுக்காம போயிட்டார். எவ்வளோ வருஷமா? 4 வருஷமா. அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்து உடனடியாக அந்த 4 ஆண்டு படங்களையும் உடனடியாக படம் பார்த்து அந்த சப்சிடியை கொடுக்கறதுக்கு உடனடியாக உத்தரவு போட்டு 400 படங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு படம் 2 படம் இல்லை. அதாவது ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டு பிரச்சனைகள் அரசாங்கத்துக்கு அவ்வளவு இருந்தாலும் அம்மா அவர்கள் தயாரிப்பாளர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு தான் 400 படத்தையும் டெய்லி ஒவ்வொரு படமாக பார்த்து பார்த்து வெளி உலகத்தையே பார்க்க முடியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கோம் நிறைய பேர். இந்த திரைப்படம் ஒரு புதிய தயாரிப்பாளர் இளைஞர்களால் எடுக்கப்பட்டிருக்கின்ற திரைப்படம். இது வரி விலக்கு பெற்றிருக்கிற திரைப்படம். சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல படம், நான் பார்த்தேன். என் அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பெரிய படங்களுக்கெல்லாம் பக்கம் பக்கமாக எழுதி பெரிய படங்களுடைய ஸ்டில்ஸுகளையே போட்டுட்ருக்காதீங்க. அப்கமிங் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய படங்கள் தயவு பண்ணி புதுசாக படம் எடுக்க வர்றவங்களை காப்பாற்றப்பட்டால்தான் திரையுலகத்தில் நானும் இருக்க முடியும், திரையுலகத்தை பற்றி எழுதுறதுக்கு நீங்களும் இருக்க முடியும். இந்த மாதிரி அனைத்து குறைந்த முதலீட்டு படங்களை எடுக்கின்ற தயாரிப்பாளர்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி பத்திரிகை கிட்ட தான் இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஏதோ இதுக்காகலாம் சொல்லலை. நீங்கள்லாம் குறைந்த முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்குன்னு ஒரு தனி காலமே பத்திரிகைகளில் கேளுங்க. உங்கள் ஆசிரியர்கிட்ட தினத்தந்தியில் ஒரு பாதி பக்கம் குறைந்த முதலீட்டு படங்களை என்கரேஜ் பண்ணி செய்திகளை வெளியிடுங்க. பெரிய படத்தை எப்படியோ ஓட்டிடுவாங்க. அதே மாதிரி சேனல்ஸுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம், சேனல்கள் எல்லா படத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சும்மா 4 பேர் படத்தை மட்டும் ஓடுற படத்தை மட்டும் வாங்கிட்டு ஸ்பான்சர்ஷிப்பை பிடிச்சிட்டு அதில் கோடிகளை நீங்களே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காம சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுடைய படங்களை அட்லீஸ்ட் அவங்கள ரிலீஸுக்கு முன்னாடி தயவு பண்ணி எல்லா சேனல்ஸோட ஓனர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா இது உண்மையான விஷயம்னா, இந்த மாதிரி எங்கேயோ இருந்து வந்து கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தால் நீங்கள் வந்து 15-20 வருஷமாக அதை ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க. இவர் இந்த ஒரு படத்தோட இவரை ஓட்டி விட்டுறீங்க. அதாவது ஒரு ஒரு உண்மையான ஒரு உணர்வு ரீதியான ஒரு உறவு ரீதியான நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் பார்க்குறோமே தவிர அடுத்தவன் நல்லா இருந்தால் தானே நம்ம தொழில் ஓடுன்றது ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க. இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் அசோசியேஷனில் எல்லாரும் மெம்பர் ஆகுங்க. இயக்குநர்களாகட்டும், நம்ம எல்லாம் அதுக்கெல்லாம் கேட்போம். கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்னொரு வேண்டுகோள், இந்த மாதிரி புதிய படங்களை யார் எடுத்தாலும் சரி, அனைத்து தொலைக்காட்சி சேனல் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கவுன்சில் மாதிரி வச்சு ஒவ்வொரு வாரமும் ஆக்ஷனில் விடுங்க. இந்த படம் இந்த வாரம் இருக்குது, ஒரு பிட்டிங் வச்சு எல்லா படத்தையும் தயவு பண்ணி எல்லா சேனல்ஸ்காரங்களும் வந்து உட்காந்து இந்த படத்தோட தரத்தை தகுந்த மாதிரி அந்த நடிகர்களுக்கு தகுந்த மாதிரி என்ன விலை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணால் நம்ம திரையுலகத்தின் பிரச்சனைகள் நிறைய தீரும். இன்னும் நிறைய பேசிகிட்டே இருக்கணும். நான் ரொம்ப என்னடா உதயகுமார் ரொம்ப நேரம் கழித்து வந்து என்னமோ பேசிகிட்டு இருக்காப்புலன்னு நினைக்காதீங்க. நிறைய புது தயாரிப்பாளர்கள் வர்றாங்க போகிறாங்க. பாவமாக இருக்குது. அவங்கள காப்பாற்றுறதுக்கு மற்ற தயாரிப்பாளர்கள் ரெடியோ இல்லையோ,
மற்ற நடிகர்கள் ரெடியோ இல்லையோ, அட்லீஸ்ட் பத்திரிகை துறையினர் நீங்கள் நினச்சா அவங்கள கொஞ்சமாவது காப்பாற்றலாம், அதை செய்யுங்கள் என்று கூறி இந்த படத்தின் இசையமைப்பாளருக்கும் இந்த பாடலாசிரியருக்கும் ஹீரோ அரவிந்துக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றிய இந்த ஹீரோயின் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. யூ டிட் வெல். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து சொல்லி, இந்த ஆடியோ நல்லா ரீச் ஆகணும். தம்பி நீங்கள் இவர் வெளிநாட்டிலேருந்து வந்து எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல தமிழன், நம்மெல்லாம் நேசிக்கிற நம்ம தொப்புள் கொடி உறவுகள். நிச்சயமாக இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் தாமதம் வந்துட்டேன், சாங்ஸ்லாம் பார்க்கல. நான் தாமதம் வந்த முதல் நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன். நேற்று சொன்னாங்க ஒரு முக்கியமான வேலையை பிடிச்சிட்டு லேட் ஆகிப்போச்சு. இந்த படம் தவிர்க்க முடியல, ஏன்னா வராமட்டா சின்ன படம் வராமட்டும் சொல்லுவாங்களோன்ட்டு பயத்தில் விளையாட்டேன். நம்பிச்சிட்டு ஆர்டி குமார் சொல்லும்போது சொன்னாங்க சின்ன படம் சப்போர்ட் பண்ணணும், டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணணும், டேரக்டர் சப்போர்ட் பண்ணிட்டு நான் 5 படம் பண்ணிட்டேன். நானும் அந்த மாதிரி யாவாயா இருந்ததில்லை, இருந்தால் நான் பிடிச்சதாக இருப்பேன். அப்புறம் இந்த மாதிரி 2 சின்ன படம் ஃபங்க்ஷன் நானும் போயிருக்கேன். சின்ன படங்களுக்கு டைரக்டர்கள் மற்ற டெக்னிக் சப்போர்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல தயாரிப்பு சப்போர்ட் பண்ணணும், தயாரிப்பு யூனியன் சப்போர்ட் பண்ணணும். அவங்க பெரிய ஹீரோ பெரிய படங்களுக்கெல்லாம் தயார் சங்கத்திலேருந்து 4-5 பேர் போயிடறாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு அவங்க வரதில்லை சார். முதல்ல தலைவர் வேணாம், செயலாளர் இல்லை பொருளாளர் இந்த மெம்பர்ஸ் யாராவது 2 பேர். அப்போ சின்ன தயாரிப்பில் ஒரு தயாரிப்பு சங்கமே ஒதுக்குன்னா அவங்க எப்படி எங்கே போய் நம்ம சொல்கிறது? இப்போ ஆனால் இங்கே டேரக்டர் சொல்லியோ மற்றவர் சொல்லியோ தப்பில் மூல சின்ன தயாரிப்புகளுக்கு தயாரிப்பு சங்கம் முழுக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும். நம்ம நிகழ்ச்சியை வந்து அவங்க வந்து கௌரவிக்கணும். சமீப 4-5 நிகழ்ச்சி அவங்க யாரும் வரதில்லை. முதல்ல அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த படம் சபேஷ் மட்டும் சொன்னார் ஃபுல்லாக கமர்ஷியலாக இருக்குனாரு. இப்போ கணேஷ் சார் சொல்லும்போது அதிரடியாக இருக்குது, விஜய் ஓப்பனிங்காக இருக்குனாரு. கொஞ்சம் அள்ளு கிளம்புது. இங்கே கமர்ஷியல் நம்மளுக்கு போட்டியாக வந்திருக்காங்களன்ட்டு இந்த படம் கமர்ஷியலாக பெரிய ஹிட் ஆகணும். இப்போ 4 கோடிக்கு பண்ணுற படத்தில் 40 கோடிக்கு பண்ணி தோற்றும் போகுது. அதே 40 கோடிக்கு பண்ணுற படங்கள் 4 கோடிக்கு பண்ணி பெரிய வெற்றியை அடைஞ்சிருது. எத்தனை கோடி செலவு பண்ணுறோமோ முக்கியம் இல்லை, எப்படி பண்ணுறோம், எந்த மாதிரி அழுத்தமாக கதையை கொடுக்குறோங்கிறது தான் இப்போ முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இந்த படம் குறைந்த பட்ஜெட் சின்ன படமும் இல்லை, வெற்றியில் மிகப்பெரிய படமாக கண்டிப்பாக அமையும். அப்புறம் சந்தான சார் சொல்லி ஆகணும். இப்போ அதில் பெரிய ஹீரோக்கெல்லாம் படம் புதுசான ஒன்று அப்போல்லாம் புதுசான அது ஹீரோனி யாருன்னு பார்ப்பாங்க, எந்த ஹீரோனி போடலாம், போன படத்துக்கு அந்த ஹீரோனி இந்த படத்துக்கு எந்த ஹீரோனி கொஞ்சம் யோசிப்பாங்க, பிளான் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஹீரோவுமே கதாநாயகி பற்றி கவலைப்படுறதில்ல, சந்தானம் பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த ரேஞ்சில் இப்போ சந்தானம் இருக்கார். எல்லா பெரிய ஹீரோவும் விரும்புகிற தான் படத்தில் இருக்குன்னு நினைக்கிற சந்தானம் நம்ம சின்ன படத்துலையும் நடிச்சிருக்காங்கிறது அவருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கணும் முதல்ல. அப்புறம் ஸ்டார் மியூசிக், ஆனால் இப்போ வந்து ஆடியோங்கிறது கொஞ்சம் சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. பெரிய படங்கள் தான் ஆடியோ வந்து பேசுகிறாங்க, சின்ன படங்கள்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம சின்ன படங்களையும் ஆதரிக்கிற ஸ்டார் மியூசிக் போன்ற மியூசிக் நிறுவனத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். காதல் பிசாசே டைரக்டர் அரவிந்த் பரவாயில்ல, பிகினிங்கே அவர் சினிமா புரிஞ்சுக்கிட்டாரு, அவரே டேரக்ஷன் பண்ணி அவரே ஹீரோ ஆகிட்டார். அதில் தெரிஞ்சு வச்சு
சினிமாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காருன்னு, இந்த புரிதலை அவருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த படத்துக்கு முன்னாடி அவர் பெரிய இயக்குனராகவும் பெரிய ஹீரோவும் அவரே ஆயிரணும். பிரச்சனைலாம் வண்டி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பார்த்துக்கு நன்றி, வணக்கம். அதுக்குரிய பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரியவங்க தான் சார், இவங்களாம் பெரியவர் தான் சார், நீங்கள் சீனியர் டைரக்டர் சார். ஏதோ காதல் பிசாசை லவ் படம், ஹீரோ கையில் ரோஜா பூ வச்சுட்டு தெருமனையில் நிற்பாருன்னு பார்த்தா ஒரே அதிரடியாக இருக்குது. விஜய் சார் படத்து ஓப்பனிங் மாதிரி இருக்குது. ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறாரு, கண்டெய்னர் லாரியில் மோதுறாரு. உதயகுமார் சார் பேச்சுக்கு பேசி ஏதோ சின்ன படம்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க இது, நான் முதல் படத்துக்கு பொட்டானிக்கல் கார்டன் கேட்டேன், கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை. முதல் படத்துலேயே வந்து இவ்வளோ கிராண்டாக செலவு பண்ணியிருக்காருன்னா உண்மையிலே அந்த அரவிந்தன் வந்து ரொம்ப லக்கி பர்சன் தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சனால தான் இப்படி ஒரு படம் எடுத்திருக்க முடிஞ்சது. இந்த டீம் அத்தனை பேருக்கும், மியூசிக் டைரக்டர் பிருந்தா, மற்ற இந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக சந்தானம் வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம எல்லா படத்திலும் நடித்து தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை பண்ணிட்டு இருக்காரு. சினிமாவில் ஒரு ஹெல்பிங் மைண்ட் உள்ள ஒரு பர்சன்னா சந்தானத்தை கண்டிப்பாக சொல்லலாம். அந்த விதத்தில் இந்த டீம், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி.